சில காமெடி நடிகர்கள் நடிச்சா சிரிப்பு வரும், சிலர் பேசினால் சிரிப்பு வரும், சிலரை மட்டும்தாங்க பார்த்தாலே சிரிப்பு வரும். அப்படிப்பட்ட காமெடி நடிகர் தான் நம்ம வைகை புயல் வடிவேலு. அவரோட வளர்ச்சிக்கு யார் காரணம் என்று மனுஷன் கண்கலங்கி சொல்லியிருக்காருங்க. அது யாருன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ் திரையுலகில் முன்னணி நகைச்சுவை நடிகராக வலம் வருபவர் வைகை புயல் வடிவேலு. இவர் அண்மையில் பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் டாப்பு குக்குக்கு டூப்பு குக்கு என்ற சமையல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அந்நிகழ்ச்சியின் நடுவர் குக் வெங்கடேஷ் பட் நகைச்சுவை நடிகர் வடிவேலை நேர்காணல் செய்தார். அப்போது அவரிடம் தன்னுடைய திரையுலக அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் வடிவேலு. அதுல பேசும்போது ராஜகிரண் மற்றும் கமலஹாசனை பற்றி ரொம்ப நெகிழ்ச்சியா கூறியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்க்கையில எனக்கு சோறு போட்ட கடவுள், என்னை வாழ வைத்த தெய்வம் ராஜகிரண் தான். அம்மா அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு அவர் தான். என்னை அவர் பெத்த பிள்ளை போல் பார்த்து கொண்டார். மதுரையில தமிழ்நாடு ஹோட்டல்ல முதல்ல அவரை சந்தித்த போது அவரிடம் மோனோ ஆக்டிங் செய்து காட்டினார். அதை மிகவும் பார்த்து ரசித்த ராஜகிரண் என்னை சென்னைக்கு வாடான்னு கூட்டிட்டு போயிட்டார். அந்த சமயத்துல கவுண்டமணி செந்தில் உச்சத்துல இருந்தாலும் என்ன அறிமுகம் படுத்தினார். அடுத்து இயக்குனர் உதயகுமார் தன்னுடைய படங்களில் ஹீரோக்களுடன் படம் முழுக்க வரும்படி எனக்கு கேரக்டர் கொடுத்தார். சின்ன கவுண்டர் படத்துக்கு அப்புறம் சிங்காரவேலன் படத்தில் கமல் சாருடன் இணைந்து நடித்தேன். அவர் என்னுடைய நடிப்பை பார்த்து எந்த ஊருடா நீ என கேட்டு என்னை கட்டிப்பிடித்து வாழ்த்தி விட்டு எனக்கு தேவர் மகன் படத்துல நடிக்க சான்ஸ் கொடுத்தார். அந்த படத்துல சீரியஸான ரோல்ல என்ன நடிக்க வைத்தார். பின்னர் வி சேகருடன் தொடர்ந்து வரவு 8 செலவு 10 விரலுக்கேத்த விக்கும் என 10 படங்களில் பணியாற்றினேன். ஹீரோக்களுடன் சேர்ந்து பயணிக்கும் கேரக்டரில் தான் நடிக்க வேண்டும் என முடிவெடுத்தேன். ஏனென்றால் அதுதான் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் என வடிவேலு கூறினார். இடங்களுக்கு பிறகும் மனுஷன் மறக்காம தனக்கு உதவியவர்களை நினைவு கூர்ந்துள்ளார். இது போன்ற பயனுள்ள தகவலை கேட்க என்னோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க.